ராம் ராம் ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. ஸ்ரீ குருபியோ நம. சங்கரம் சங்கராச்சாரியம் சத்குரும் சந்திரசேகரம் அஸ்மத் ஆச்சாரியவர்யம் ச பிரணதோஸ்மி புனః. உலகலாம் உணர்ந்து ஒதற்கரியவன் நிலவுலாவிய நீழ்மலி வேணியன் அலகில் ஜோதியன் அம்பலத்து அடுவான் மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். ரொம்ப நாள் ஆச்சு இந்த பாட்டை நம்ம நினைவுபடுத்திண்டு. அதுக்குதான் இன்னைக்கு இந்த பாட்டை இது பண்ண. அலகில் ஜோதியன் எந்த விதமான குறைபாடுகளும் இல்லாத ஒரு அதுல அப்பழுக்கு சொல்ல முடியாது. எல்லாத்திலுமே ஒரு களங்கம் இருக்கும். எதை எடுத்துட்டாலும் ஒரு களங்கம் இருக்கும். இதுல களங்கமே இல்லாத அப்பேற்பட்ட எம்பெருமானானவன் சிவபெருமான் அவனுடைய மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்கும். மலர்ச்சிலம்படி அப்படின்னாக்கா சிலம்பு காலில் போட்டுருக்கார். ஏன் மலர் சிலம்பு அப்படின்னு சொன்னா அப்படின்னா மலர் போன்ற தாமரை மலர் போல மென்மையாக இருக்கக்கூடியது. அதோட அவர் சிவந்த மேனியில சிவந்த பாதங்கள், அதுவும் தாமரை மலர் போல இருக்கு. அப்படிப்பட்ட மலர் சிலம்படி. இன்னும் எல்லாரும் புஷ்பத்தெல்லாம் காலில் போட்டு அர்ச்சனை பண்ண தேவர்கள்ல இருந்து முனிவர்கள்ல இருந்து மானிடர்கள்ல இருந்து அடியார்கள்ல இருந்து எல்லாரும் அர்ச்சனை பண்ணினதுனால கூட அந்த பூ வாரத்தினாலையும் கால் சிவந்திருக்கலாம், பூவெல்லாம் போட்டிருக்கனாலையும் சிவப்பா இருக்கலாம். அப்படின்றதால மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்கும். அதை வாழ்த்தின்னு துதித்து போற்றி இவர் வாதவூரார் சொல்றார் இல்லையா, எந்த அடி போற்றி ஈசன் அடி போற்றி நெய்யத்தே நின்ற நிமல் அடி போற்றின்னு போற்றி போற்றின்ற இடத்துல இன்னொரு இடத்துல வாழ்க வாழ்க வாழ்கங்கிறார். இன்னொரு இடத்துல வெல்க வெல்க வெல்கங்கிறார். அவர் மனசுல அப்படியே இருக்கிறதெல்லாம் அப்படி கொற்ற அந்த சிவபெருமான் வேலக்கூடிய ஒரு அன்பு. அந்த அன்புங்கிறது பக்தி. இவர் அபிராமி பற்ற கூட சொல்வார், அடித்தாமரைக்கு அன்பு முன்பு செய்யும் தவமுடையார்க்கு உளவாகிய சின்னங்கள். என்ன நன்னா இருக்கானே, அப்படியே கொழிக்கிறானே, கடந்து ராஜபோகத்தை அனுபவிக்கிறானே. அதெல்லாம் இப்ப பண்ணது இல்லப்பா, போன ஜென்மாந்தரத்துல பண்ண புண்ணியம் அது. அந்த சுவாமிக்கு அப்படியே ஒரு அன்பை செலுத்தி, அன்புன்னா பிரேமை, பிரேமைன்னா பக்தி. அந்த பக்தியை செலுத்ததுனால அதுக்கு ஏற்பட்ட அந்த புண்ணிய பலனை இப்ப அனுபவிக்கிறான். அதனுடைய அடையாளங்களா தான் அதெல்லாம் இருக்கு. வையம், துரகம், மதுகரி, மாமகுடம், சிவிகேன்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. அப்படி ஒன்னொன்னும் சக்கரவர்த்திக்கு உள்ள அடையாளங்கள்லாம் இருக்கே. அப்படின்னா ஏன் இருக்கு வாழ்க்கைன்னா, அத்தனை புண்ணியம் பண்ணிருக்கான் சுவாமிக்கு சேவகம் பண்ணி. அதுல இன்னொன்னு, ஒரு ஹைலி பொசசிவ் ஆயிடுவா சுவாமியை பத்தி அவ நினைக்கிற போது. அவனுக்கு நாமார்க்கும் குடியெல்லும் நமனே அஞ்சோம்னார் ஒருத்தர். நான் யாருக்கும் அடிமை கிடையாது, யாருக்கும் குடியும் கிடையாது நானு. அதனால யமனை கூட நான் பயப்பட மாட்டேங்கிற. அப்படி ஒரு எந்த சுவாமி அவ வழிபடுறாளோ, அம்பாளா இருந்தாலும் சரி, சிவனா இருந்தாலும் சரி, விஷ்ணுவா இருந்தாலும் சரி, முருகனா இருந்தாலும் சரி, பிள்ளையாரா இருந்தாலும் சரி, அவ யார இஷ்ட தெய்வமா மனசுல வச்சுட்டு கும்பிடுறாளோ அந்த தெய்வத்தை அப்படியே ஒருத்தர் ஒரு விதமா பார்ப்பா. பாரதியார் கூட அந்த கண்ணபிரான் தான் அவருக்கு ரொம்ப இஷ்டமான தெய்வம். ஆனா அவர் வணங்குறது பராசக்திய. அந்த கண்ணபிரானை அவர் வணங்கும் போது எப்படி எல்லாம் பாக்குறாருன்னா, கண்ணனை ஒரு தோழனா பார்க்கிறார், ஒரு தாயாக பார்க்கிறார், ஒரு காதலியாக பார்க்கிறார், இப்படி ஒரு வேலைக்காரனா பார்க்கிறார். எப்படியெல்லாம் அனுபவிக்க முடியுமோ அப்படியெல்லாம் அந்த கண்ணபெருமானை அவர் அனுபவிக்கிறார். இந்த ஹைலி பொசசிவ். அவ கூட என்ன சொல்றா, பயனெண்ணாமல் உழைக்க சொன்னால் பக்தி செய்து என்னை பிழைக்க சொன்னால் பாரதியார். எந்த பலனே கருதாமல் கீதையில சொன்ன மாதிரி, எதுக்கும் மாபலேஷு கதாச்சன கர்மண்யேவாதிகாரத்தை, கடமையை செஞ்சுட்டு போயிட்டே இரு, பலன் கொடுக்கறது நான் அதுக்கு பார்த்துக்கிறேன், அதெல்லாம் கணக்கு வழக்கெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்பட வேண்டாம் சொன்ன மாதிரி பக்தி செய்து என்னை பிழைக்க சொன்னான்னு அந்த கீதாசாரமா சொல்வார் அவர். எதையோ கீதாசாரம்னு போட்டு புரிண்டு பண்ணி வைக்கிறாளா? இல்ல, கீதாசாரம்ங்கிறதுதான் பயனெண்ணாமல் உழைக்க சொன்னால் பக்தி செய்து அதை பிழைக்க சொன்னால். என்ன அருமையான வார்த்தைகள், பாரதியாரோட வார்த்தைகள். இப்படி ஒருத்தரும் அவ எந்த தெய்வத்தை இஷ்ட தெய்வமா வச்சுருந்தாலோ அந்த தெய்வத்தை அப்படி ஒரு போற்றி அப்படி வணங்கிட்டு இருந்தா. அபிராமி பற்ற கூட ஒரு பாட்டுல சொல்றச்சு என்ன பண்ணுவார்னாக்க, வீணே பரிகவள் தெய்வங்கள் பார் சென்று நிற்க அன்பு பூணேன், உனக்கு அன்பு பூண்டேன், உனக்கு அன்பு பூண்டு கொண்டேன், என் புகழ்ச்சி என்று பேணேன், ஒரு பொழுதும் நின் பிரகாசமே மேனி பிரகாசமே அன்றி காணேன்.
எங்க இரு நிலமும் திசை நான்கும் ககனமுமே, ஆகாசத்திலையும் பூமியிலையும் 8 திசைகள்லையும் எங்கேயுமே நான் உன்னை தவிர எதையுமே, உன்னுடைய திருமேனியுடைய பிரகாசத்தை தவிர எதையும் நான் எங்கேயுமே பார்க்க மாட்டேன். அது எல்லா தெய்வங்களுக்கும் ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒரு விதமான பலியை கொடுக்குறா இல்லையா, ஆகுதிய. அப்பேற்பட்ட தெய்வங்களுக்கெல்லாம் நான் போய் நான் அவள்கிட்ட பக்தி பண்ண மாட்டேன். உனக்கு மாத்திரம்தான் நான் பக்தி செய்வேன். உன்னோட புகழ்ச்சியை மாத்திரம்தான் நான் பேணுவேன், நான் பாடுவேன். ஒருபொழுதும் மற்ற தெய்வங்கள் கிட்ட நான் போகவே மாட்டேன் அப்படின்னு இவர் அப்படியே அறுதிட்டு சொல்றார். இது கிட்டத்தட்ட எல்லாருமே இது மாதிரிதான் சொல்றார். நாராயண பட்டத்திற்கு கூட நாராயணியம் ஆரம்பிக்கும் போதே சொல்றார். ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம் அது. என்ன ஏவம் துர்லபிய வஸ்துன்யபி சுலபதையா ஹஸ்தலப்தே எது அந்யத்து தன்வா வாசா தியாவா பஜதி பதஜன சுத்ரதெய்வ ஸ்புடேயம் ஏதே தாவத் பயம் து ஸ்திரதர மனசா விஸ்வ பீடாபகத்தி நிசேஷாத்மானவேனும் குருபவன புராதீசமேவ ஆசிரியாமா. இந்த உலகத்துல அடைய முடியாத வஸ்து அப்பேற்பட்ட அவவா தபஸ் இருக்கா முனிவர்கள்ல இருந்து தேவர்கள்ல இருந்து. ஆனா அப்படி இருக்கக்கூடிய ஒரு வஸ்துவானது ரொம்ப சுலபமா கைக்கு கிட்ட அப்படி எட்டினா கிடைக்கிற மாதிரி அது இந்த குருவாயூர்ல இருக்கு. அது உடலாலும் வாக்காலும் மனதாலும் அதை ஆராதிக்காம இவ்வளவு சுலபமா கிடைச்சது கை உள்ளங்கை நெல்லிக்கண்ணின்னு சொல்றாலே அஸ்தாமலக்கம். அப்படி இருக்கக்கூடிய இந்த தெய்வத்தை ஆராதிக்காம நிறைய இந்த முட்டாள் ஜனங்கள்லாம் என்ன பண்றா தெரியுமோன்னு வேற எதையோ நாடி ஒரு அற்பத்தனமா அங்க போயிட்டு இருக்கா. இது என்னது இது, கொஞ்சம் கூட புரியலையே எனக்கு. நம்ம அசையாத மனத்தோட இந்த உலகத்திற்குடைய பீடைகள் எல்லாம் போக்குவதற்கு அனைத்துக்கும் ஆத்மாவாக இருக்கக்கூடியவர், எல்லா பாபங்களையும் எல்லா தீவினைகளையும் மிச்ச மீதி இல்லாத போக்கக்கூடியவனான அந்த குருவாயூர் ஈசனை செய்திக்காம அவ யார் யார் பின்னாடி எல்லாம் போயிட்டு இருக்காளே, நாங்க போக மாட்டோம். ஏதே தாவத் பயம் து ஸ்திரதர மனசா விஸ்வ பீடாபகத்தி. யாரு இந்த குருவாயூரப்பரியேதான் குருபவன புராதீசமேவ ஆசிரியாமா அப்படின்னு அவர் சொல்றாரு இல்லையா. சரி, இவர் தான் அப்படின்னு சொல்றாரு. தமிழ்ல யாராவது சொல்லிருக்காரு அப்படின்னு பார்த்தா தமிழ்ல நம்ம அபிராமி அந்தாதியில பார்த்தோம். அடுத்ததாக வள்ளலார் இதையதான் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, வள்ளல் உனை உள்ளபடி வாழ்த்துகின்றோர் தமை மதித்திடுவது அன்றி மற்ற வானவரை மதி என்னில் நான் அவரை ஒரு கனவின் மாட்டிலும் மறந்தும் மதியன். உன்னை தவிர நீதான் பெரிய வள்ளல். கேட்டதெல்லாம் கேட்டதுக்கு மேல வாஞ்சாசமதிக்கம் தாத்தும், நீ கேட்டதுக்கு மேல விருப்பத்துக்கு மேல கொடுக்கக்கூடியவனா இருக்க. உன்னை விட்டுட்டு வேற யாராவது தெய்வத்துக்கிட்ட போய் நீ அவனை கும்பிடுன்னு சொன்னா நான் பண்ணவே மாட்டேன். வானவரை மதி என்னில் நான் அவரை கனவின் மாட்டினும் மறந்து மதிக்க மாட்டேன். மற்ற தெய்வங்கள் வானவர்கள் அக்னி வருணன் வாயு இந்திரன் நீ யமன் யார சொல்லு, நான் போய் யாரையும் வணங்க மாட்டேன். கள்ளம் வரும் உள்ளம் அரும் நின்பதம் அல்லால் வேறு கடவுளர் பதத்தை அவர் என் கண்ணெதிர் அடுத்தனைய நன் என அழிப்பிரும் கடுவன வெறுத்து நிற்பேன். மற்ற தெய்வங்கள் இருக்காளே, அவள்லாம் இருக்காளே, என்னை அடைஞ்சாலும் உனக்கு இதை தரேன் அதை தரேன் அப்படின்லாம் சொன்னா கூட நான் அவ மேல வெறுப்போட தான் இருப்பேனே தவிர, விஷத்தை கண்டா எப்படி வெறுப்பு வருமோ அப்படிதான் இருப்பேனே தவிர, எள்ளளவும் இம்மொழி லேசு மொழி அன்று. இதை நான் சொல்றேன், இது நான் பொய் சொல்றேன்னு நினைச்சுக்காதே, இது உண்மையாவே சொல்றேன். உண்மை. என்னை ஆண்டு அருள் புரிகுவாய் என் தந்தையே, என் தாயே, என் இன்பமே, என் அறிவே, என் அன்பே. எப்படிலாம் கூப்பிடுறாரு பரமேஸ்வரனை. இப்பேற்பட்ட ஒரு ஈஸ்வரா, உன்னை தவிர யாரையா போய் கும்பிடுன்னு நான் பண்ணுவேணும்? கண்டிப்பா பண்ண மாட்டேன், எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறார். சரி, வேலை இவ்வளவு தூரம் ரொம்ப அழகா சொல்லிட்டார். நாராயணியத்துல சொல்லிட்டார், திருவருட்பால சொல்லிட்டார். சரி, வேற யாராவது சொல்லிருக்காங்க? ஆதிசங்கர பகவத்பாதர் சொல்றார். என்ன சொல்றாருனாக்கா, சகசிரம் வர்த்தந்தே ஜெகதி விபுதாக சுத்ர பலதாக. ஒரு அல்பமான பலனை கொடுக்கக்கூடிய தேவர்கள்லாம் ஆயிரக்கணக்கால இருக்காப்பா. நவன்யே சொப்னேவா தத் அனுசரணம் தத் கிருத பலம். நான் கணவன் கூட அவளை வழிபடுறதையோ அந்த தேவர்கள் அளிக்கக்கூடிய பொருளை விரும்பியோ நான் செல்லவே மாட்டேன். ஏ சிவா, ஹரி பிரம்மாதீனாம் அப்படி நிகடபாஜாம் அசுலபம் சிரம் யாச்சே சம்போ சிவ
தவ பதாம்போஜ பஜனம். உன் அருகில இருப்பவர்களாக விஷ்ணு பிரம்மா இவாளுக்கு கூட இது ரொம்ப துர்லபமா இருக்க, பக்கத்துல இருக்க, ஆனா கூட ரொம்ப சுலபமா வந்து உன்னை பார்த்து உன்னை வணங்கி அவளுக்கு வேண்டியதை உங்ககிட்ட சாதிச்சுக்க முடியாது. அப்படிப்பட்ட உன்னுடைய தாமரை போன்ற சரணங்கள் இருக்க, அதை நான் எப்போதும் தொழுது உன்னை தவிர வேற யார்த்தையும் எதுவுமே நான் யாச்சிக்க மாட்டேன்ப்பா, உன்னைத்தான் எல்லாம் கேட்கிறேன் அவரு சொல்ல. எல்லாருமே இப்படிதான் ஒரே மாதிரியா சொல்லக்கூடிய அந்த சிவபெருமான் அவன் உரைகின்ற தலம் அது எத்தனையோ தலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடல் புராணம் ஆரம்பிக்கும் போது எத்தனை இருக்கு அப்பப்பா. அதாவது மூர்த்தி தலம் தீர்த்தம்னு சொல்லக்கூடியதுல விசேஷமான எத்தனையோ இடங்கள் இருந்தா கூட அத்தனையிலையும் ரொம்ப புனிதமானது ரொம்ப வசதியானது அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு 3 தான் இருக்கு. அந்த 3லயும் ரொம்ப அதையும் விட வசதியான ஒண்ணு இருக்குன்னா அதுதான் திரு ஆலவாய்ன்னு சொல்லக்கூடிய மதுரையானது. அந்த மதுரை தலங்கள் எத்தனை புண்ணிய ஸ்தலங்கள் இருந்தாலும் அத்தனை புண்ணிய ஸ்தலங்களுக்குள்ள அழியாத ரொம்ப வசதியான 60 சிவஸ்தலங்கள் இருக்கு. அதுல 16 தலங்கள் ரொம்ப சிறப்பா இருக்கு. அதுலயும் 4 தலங்கள் உயர்ந்தவையாக இருக்கு. ஆனா அத்தனையிலையும் அன்னப்பறவைகள்லாம் நிறைந்து இருக்கக்கூடிய வயல்கள் சூழ்ந்த தில்லை தலம். இங்க அன்னம் அப்படின்றதுக்கு பறவைகள் அன்னப்பறவைகள் நிறைந்தான்னு எடுத்துக்கலாம். அன்னப்பறவை போல இருக்கக்கூடிய ஹம்சர்கள் பரமஹம்சர்கள் பெரிய ஞானிகள் இருக்கக்கூடிய இடம்னு எடுத்துக்கலாம். அன்னம்னா இங்க இது உணவு, செழிப்பான உணவு. என்ன காவிரி கரையில் இருக்கு இல்லையா, அதனால அங்க வந்து ரொம்ப என்னென்னைக்கும் செழிப்பாக யாருக்குமே வற்றாது உணவளிக்கக்கூடிய தலமாக இருக்கக்கூடியது. அப்படி அன்னப்பறவைகள் நிறைந்திருக்கும் வயல்கள் சூழ்ந்த தில்லை நகரம். வயல்கள் சொன்னதுனால இங்க நம்ம நெல் விளைகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து காசி நகர், அப்புறம் ஸ்ரீகாலத்தி ஸ்தலம், இத்தனையும் இருக்கு. இதோட சேர்ந்து திரு ஆலவாய்ன்னு சொல்லக்கூடிய மதுரை மாநகரம் இருக்கு. இந்த 4ல திரு ஆலவாய் என்று சொல்லக்கூடிய மதுரை நகர் தான் ரொம்ப மேம்பட்டது. ஏன் அப்படின்னு கேட்டா மிச்சம் 3ல இல்லாத விசேஷம் இதுக்கு உண்டு. அந்த 3ல என்ன விசேஷம் இருக்கு? தில்லையில தரிசனம் பண்ண போய் கோவிந்தராஜரையும் நடராஜ பெருமானையும் ஏக காலத்துல சமகாலத்துல தரிசனம் பண்ண, ஒரு பக்கம் நடராஜர் ஒரு பக்கம் கோவிந்தராஜர், அவளை வந்து நம்ம வந்து அங்க தரிசனம் பண்ணோம்னாலே நமக்கு வந்து முக்தி கிடைக்கிறது. தரிசனம் மாத்திரே முக்தி வந்து கிடைக்கிறது. காசியில போனா அங்கேயே வசிச்சு அங்கேயே பிராண தியாகம் பண்றவார்களே அவளுக்கு முக்தி கிடைக்கிறது. ஏன்னா அங்க பரமேஸ்வரனே காதில் வந்து ராமநாமத்தை ஓதுறார் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஸ்ரீகாலத்தி அப்படின்னு இருக்கு. அது வந்து பொன்மயமான நகரமா. அங்க போனா பக்தி செஞ்சாலே போதுமா, வேற எதுவுமே வேண்டாம். கண்ணப்பா நாயனார் வெறும் பக்தி தான் பண்ணார். அவருக்கே வந்து நாயனார்களே மூத்தவராக அவர் கருதப்படுகிறார் இல்லையா கண்ணப்பா நாயனார். அப்படி ஒரு பெரிய இடமும் அதுக்கப்புறம் அவருக்கு மோட்சமும் கிடைச்சதுன்றதுனால இந்த 3 உலகங்கள்லயும் ஒரு விதமா ஒரு இடத்துல போய் தரிசனம் பண்றதுனால, ஒரு இடத்துல வாழறதுனாலையும் மறிக்கிறதுனாலையும், இன்னொரு இடத்துல வழிபாடு பண்றதுனாலையும் முக்தி கிடைக்கிறது. அப்பேற்பட்ட அந்த ஊர்லாம் இருக்கு. அதெல்லாம் விட இப்ப நான் சொல்றேன் பாரு, இதுதான் ரொம்ப 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 சிறந்ததுங்கிறார். எது சிறந்தது? அறந்தழையும் திரு ஆலவாய் கேட்டவுடன் போகம் அளிக்கும், ஈண்டு பிறந்து இரவா பேரின்ப கதி அளிக்கும், இதுவன்றி பிறழாது எங்கும் நிறைந்த பரன் எத்தலமும் படைப்பான், இத்தலத்தை முதன் நிருமித்து அங்கன் உறைந்து அருளினான் அன்றி இன்னம் உள இதன் பெருமை உரைப்ப கேள்மின். ரொம்ப ஈஸியா இருக்கு, சுலபமா இருக்கு இல்லையா? அறம் தழையும் திரு ஆலவாய் கேட்டவுடன் போகம் அளிக்கும், ஈண்டு பிறவாது இரவாது பேரின்ப கதி அளிக்கும், இதுவன்றி பிறழாது எங்கும் நிறைந்த பரன் எத்தலமும் படைப்பான், இத்தலத்தை முதல் நிருமித்து அங்கன் உறைந்து அருளினான் அன்றி இன்னம் உள இதன் பெருமை உரைப்ப கேள்வி. ரொம்ப சுலபமான இந்த பாட்டுல என்ன சொல்றாருன்னா, தர்மம் செழித்து ஓங்கக்கூடிய சிறப்பாக இருக்கக்கூடிய தர்மமிகு
தலமோங்கு கந்தவேலே என்பர். சென்னையில் கந்த கோட்டத்தோழ்வளர் தலமோங்கு கந்தவேல. தர்மமிகு சென்னையில் கந்த கோட்டத்தோழ்வளர் தலமோங்கு கந்தவேலேன்னு திருவருட்பால முருகனை பத்தி சொல்லும் போது வள்ளலார் சொல்லுவாருங்க, தர்மமிகு. அது மாதிரி இங்கே தர்மம் தழைத்து ஓங்கக்கூடிய அந்த மதுரை மாநகர்ல அந்த பெயரை கேட்ட உடனே நமக்கு ஒரு இன்பம் பெருகுமா. மதுரைன்னு சொன்ன உடனே அப்படி உடம்பெல்லாம் சிலிர்க்குமா. அந்த திருஆலவாய்கிற நகரத்தை பத்தி கேட்ட உடனே அந்த பெருமையெல்லாம் அப்படி நினைச்சு பார்க்கும் போதே மனசுல ஒரு இன்பம் அப்படி ஒரு ஆறாக பேரின்பமாக அமுதமாக பெருகுமா. இந்த ஊர் எப்படிப்பட்டது அப்படின்னா, திருப்பி திருப்பி பிறந்து பிறந்து புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் அப்படிங்கிறது இல்லாம புனரப்பி ஜனனி ஜடரே சயனம் சொன்னார் இல்லையா பஜகோவிந்தத்துல. அப்படி பிறந்து பிறந்து இறந்து இருந்து எத்தனை தடவை அது மாதிரி இல்லாத ஒரேடியா முக்தியவே கொடுத்துடும் இந்த ஊரு. அது மாத்திரம் இல்ல, எல்லா இடத்துலயும் நிறைந்திருக்கக்கூடிய சிவபெருமான், எத்தனையோ தலங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சிவபெருமான் நிறைய தலங்களை எல்லாம் படைத்தான்னு என்ன அர்த்தம், அந்த ஊர்ல அவர் இருக்கிறதுனால அந்த ஊருக்கு அவரால் ஒரு பெருமை. எல்லா சிவஸ்தலங்கள் எல்லாத்தையும் எடுத்துனாலும் சரி, விஷ்ணு தலங்களா எதை எடுத்துனாலும் சரி, அந்த ஊருக்கு எதனால பெருமை அந்த காலத்துல அப்படின்னா, பல ஊர்களுக்கு அந்த பெருமாளுடைய பேர்லயே இருக்கும், அந்த பேராலேயே அமைந்த ஊர்களாக இருக்கும். அந்த ஊருக்கு பெருமையே அங்க குடிகொண்டிருக்கக்கூடிய இறைவனாலதான் இருக்கும். அப்படி சிவபெருமானும் பல ஸ்தலங்களிலே கூட குடிகொண்டு பக்தர்களுக்கு அருள் பாலித்து அங்க ஒரு சிறப்பு அந்த ஊருக்கு சேர்த்தார். ஆனா அப்படிப்பட்ட எல்லா தலங்களையும் படைக்கணும்னு நினைச்ச போது முதல்ல எந்த ஸ்தலத்தை படைச்சாரான்னா மதுரையை தான் படைச்சாராம். மதுரை மாநகர் தான் முதல்ல படைச்சு அங்க தானே அரசனாகவும் வீட்டு இருந்தார். அதுக்கு முன்னாடி நிறைய ராஜாலாம் மலைய துவஜ பாண்டி எல்லாம் இருந்தார், அது வேற. ஆனா மலைய துவஜ பாண்டியன் அவெல்லாம் கூட சோமசுந்தர கடவுளை தான் பிரார்த்தனை பண்ணி அங்க சிவஸ்தலமா தான் இருந்திருக்கு, அந்த சிவபெருமானை வழிபட்டு இருக்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அவர் சோமசுந்தரராக திருக்கைலாயத்திலிருந்து மீனாட்சி அம்மை கரம் பற்றி திருமணம் செய்து கொண்டு அங்க தானே ஆட்சியும் பண்ணினார் அப்படின்றத நம்ம கதையில நம்ம பார்க்கிறோம் திருவிளையாடற் புராணத்துல. அப்படி திருவாலவாயை தான் முதல்ல படைத்தான். அப்பேற்பட்ட மதுரைக்கு இது மாத்திரம் இல்லை, நான் சொல்றது இந்த பெருமை மாத்திரம் இல்லை, அதை நினைச்சாலே முக்தி கிடைக்கும். பிறவாத முக்தியை, இனிமே பிறந்து இரவாத முக்தியை தரும். எல்லா சிவஸ்தலங்களையும் விட ஒரு பெருமை வாய்ந்ததாக முதலாக இந்த திரு ஆலவாயத்தான் அந்த சிவனானவன் படைத்து தான் குடிகொண்டான். இது மாத்திரம் இல்ல, இன்னும் நிறைய பெருமைகள்லாம் இருக்கு, அதெல்லாம் நான் சொல்றேன் கேளு அப்படின்னு அவர் ஆரம்பிக்கிறார். இந்த பாடலுக்கு நம்ம பதமா எப்படி அர்த்தம் சொல்றார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அறம் தழையும் தர்மங்கள் மிகுந்து இருக்கக்கூடிய திரு ஆலவாய் என்று சொல்லக்கூடிய மதுரையானது கேட்டவுடன் போகம் அளிக்கும். கேட்ட பொழுதே மோட்சத்தை கொடுக்குமா. நம்ம விரும்பி கேட்ட உடனேயே மனசுல நினைச்ச உடனே அது நமக்கு என்னத்தை கொடுக்கும், கேட்ட உடனே போகம் அளிக்கும். என்ன கேட்கிறோமோ விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றும். விரும்பிய எல்லாவற்றையும் இருக்கணும். என்னென்னலாம் கேட்கிறோமோ எதெல்லாம் வேணுங்கிறோமோ அத்தனையும் அது கொடுத்துடும். மீண்டும் மறுபடியும் பிறந்து இரவா பேரின்ப கதி அளிக்கும். திருப்பி தோன்றி அழிந்து எப்ப பார்த்தாலும் மறுபடியும் பறந்து போய் எத்தனை ஜென்மங்கள் எடுத்திருப்போமோ தெரியாது இல்லையா. அருணுக்கு நான் ஒரு பாட்டு சொல்லி, இழுகடல் மணலே அளவிடின் அதனினும் அதிகம் எளியன் எடுத்த பிறவி என்பர். இந்த கடல் இருக்க 7 கடல் சூழ்ந்த கடல் பகுதி இருக்க, அதுல இருக்கக்கூடிய மணல் பகுதியில் இருக்கிற மணலெல்லாம் எடுத்து எண்ணினா அதையும் விட என்னோட பிறவி ஜாஸ்தி என்பார். அத்தனை தடவை நான் பிறந்து இறந்து வந்துட்டேன். அப்படி மீண்டும் பிறந்து அந்த இரவாத ஒரு பேரின்ப கத்தியை நமக்கு கொடுக்கும். தோன்றி மறையாத பேரின்ப வீட்டை கொடுக்கும். பேரின்ப வீடுங்கிறது மோட்சத்தை கொடுக்கும். இதுல இருந்து ஒரு முக்தியை கொடுக்கும். இதுல இருந்து விடுபடக்கூடிய பெருமையை நமக்கு வரத்தை அது அளிக்கும். இது மாத்திரம் இல்ல, இது மட்டும் இல்லாமல் பிறழாது அப்படின்னா, பிறழாதுன்னா தவறாமல் எங்கும் எவ்விடத்தும் நிறைந்த பரன். அவன் ஒரு இடத்த கூட தவறாம எல்லா இடத்துலயும் இருக்கான். எங்கும் நிறைந்த பரம்பொருளாக இருக்கிறான்.
அங்கு இங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய் அப்படின்ற மாதிரி எல்லா இடத்துலயும் ஒளியாக அவனே நிறைந்து இருக்கான். அப்பேற்பட்ட இறைவன் இருக்கானே எத்தலமும் படைப்பான். எல்லா தலங்களையும் சிவத்தலங்களையும் படைக்கணும்னு ஆரம்பிச்சான். அது ஆரம்பிக்கும் பொருட்டு இத்தலத்தை முதல் நிர்மித்து அப்படின்னா இதை முதல்ல நிறுவனம் பண்ணான். இந்த தலம் திருவாலவாய் என்று சொல்லக்கூடிய மதுரையை முதல்ல படைச்சான். படைச்சுட்டு இங்கன் உறைந்து அருளினான். இந்த இடத்திலேயே அவனே தானே இருந்தான். அவ்வளவு பெரிய ஊரை பண்ணிட்டு அங்க தானே இருந்தான் அப்படி சொல்லுவாங்க. சில ஊரெல்லாம் ஸ்தாபித்தம் பண்ணிட்டு அங்க குடி புகுந்தார். இப்ப துவாரகையை நிர்மாணம் பண்ணிட்டு கிருஷ்ணன் மதுரையில இருந்து அங்க ஒரே ஆத்திரல எல்லாரையும் அழைச்சிருந்து தன்னுடைய அடியார்களை எல்லாரையும் தனக்கு வேண்டிய அத்தனை பேரையும் அழைச்சிருந்து துவாரகைக்கு போயிட்டான் அப்படின்னு சொல்றா இல்லையா? அப்படி அதே மாதிரிதான் இவர் என்ன பண்ண, மதுரையை படைத்த உடனே அந்த இடத்துல இவர் தான் முதல்ல குடிகொண்டார். அது மாத்திரம் இல்ல, இதுதான் பெருமை நினைச்சுக்காதப்பா. இது அல்லாமல் இதன் பெருமை இன்னும் உள்ளது. இதுக்கு இன்னும் வேற நிறைய பெருமை எல்லாம் இருக்கு. இன்னும் பல பெருமைகள்லாம் அதுக்கு உண்டு. இதெல்லாம் நான் வரிசையா சொல்ல போறேன். உரைப்ப கேள்வின் நான் சொல்ல போறேன். வரிசையா சொல்லிட்டே போறேன். இதெல்லாம் கேளு, நீ இன்ட்ரெஸ்டோட கேளு அப்படின்னு யார்கிட்ட சொல்றார்? அங்க இருக்கிற முனிவர்கள் கிட்ட எல்லாம் சொல்றார். யாரு சொல்றா? சூத பௌராணிகர் சொல்றார். நம்ம அப்பப்ப அதை ஞாபகம் வச்சுக்கணும். இல்ல இந்த பாகவதத்தை கூட அங்கங்க யார் சொன்னா யார்கிட்ட சொன்னான்றது அடிக்கடி வந்துட்டே இருக்கும் இல்லையா? அது மாதிரி இங்கேயும் இவர் அப்பப்ப நம்ம ஞாபகப்படுத்திட்டே வந்தோம்னாக்க இதை பரஞ்சோதி முனிவர் இதை எழுதுறார். ஆனா இதுல யார் சொன்னதா எழுதுறார் அப்படின்னா அகஸ்திய முனிவர் சொன்னதா எழுதுறார். அகஸ்திய முனிவர் யாருக்கு சொன்னதா எழுதுறார்? மற்ற முனிவர்கள் சொன்னதா எழுதுறார். அப்படி அகஸ்திய முனிவர் மற்ற முனிவர்களுக்கு சொன்னதாக யார் சொல்றார்? சூத முனிவர் சொல்றார். சூத பௌராணிகர் சொல்றார். அப்படி இந்த கதை வந்துட்டு இருக்கு. உள்ளுக்குள்ள யார் சொன்னா அப்படின்னு வந்துட்டு இருக்கு. இது தழையும்னு தழைத்து ஓங்கி உயர்ந்து வளர்ந்து இருக்கக்கூடிய அர்த்தம். செழிப்பான அப்படின்னு தழையும்னு செழிப்பானு அர்த்தம். கேட்டவுடன் அப்படின்னா நம்ம எதை கேட்கிறோமோ அப்படி கேட்டா அடுத்த க்ஷணமே கொடுத்துருவாராம் அவர். ஏன்னா ஆசுதோஷி இல்லையா? அதனால அந்த சிவபெருமானவன் எதை கேட்டாலும் உடனே நினைச்ச உடனே, அவரை நினைச்ச உடனே இல்ல, அவர் குடியிருக்கக்கூடிய அந்த மதுரை மாநகரை நினைச்ச உடனேயே நம்ம என்னென்ன விரும்புகிறோமோ அதெல்லாம் அப்படியே கொடுத்துருவாராம். மீண்டு அப்படின்னா மீண்டும் மீண்டும் அடுத்தடுத்து திருப்பி மீண்டும் மீண்டும் இறந்து பிறந்து இறந்து பிறந்து அப்படி இருக்கக்கூடிய பிறவா தன்மையை அந்த கதியை அந்த மோட்சத்தை நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறதாக இந்த 236வது பாடல் சொல்றது. சரி, அந்த பாடலை சொல்றதுன்னு அதுக்கு இன்னும் ஏதாவது பெருமை இருக்கணும்னு சொல்றா இல்லையா? நிறைய பெருமை இருக்குங்கிறா இல்லையா? அதுல எப்படி ஆரம்பிக்கிறாருங்கிறத நம்ம பாக்குறப்போ இந்த திரு ஆலவாய்ங்கிற பேரை வச்சுட்டு அவர் 4 அடியிலையும் அதே உபயோகப்படுத்துறார். எப்படி சொல்றாரு பாக்கலாமா? திரு ஆலவாய் என்று கேட்டவரே அறம் பெறுவர், செல்வம் ஓங்கும் திரு ஆலவாய் என்று நினைத்தவரே பொருள் அடைவர், தேவ தேவை திருவாலவாயிடத்து கண்டவரே இன்ப நலம் சேர்வர், என்றும் திருவாலவாயிடத்து பதிர்ந்தவரே வீட்டு நெறி சேர்வர் என்றே. இது கட்டமான பதங்களா எதுவும் அறம் பெறுவர், செல்வம் பொங்கு திருவாலவாய் என்று நினைத்தவரே பொருள் அடைவர், அதுவும் புரியுது. தேவதேவை திருவாலவாயிடத்து கண்டவரே இன்ப நலம் சேர்வர், அதுவும் புரியுது. என்று திருவாலவாயிடத்தை பஜித்தவரே, அதான் ஒரு புது வார்த்தையா இருக்கு. வீட்டு நெறி சேர்வராலும் அதுவும் புரியாது நமக்கு, மோட்சம் அடைவார்னு. பதிந்தவரேன்றது ஒண்ணுமே இல்ல, வசித்தவரேன்னு அர்த்தம், அவ்வளவுதான். அப்ப இந்த பாடம் ரொம்ப சுலமா புரியுது இல்லையா? திரு ஆலவாய் என்று கேட்டவரே அறம் பெறுவர், செல்வம் ஓங்கு திரு ஆலவாய் என்று நினைத்தவரே பொருள் அடைவர், தேவதேவை திருவாலவாயிடத்து கண்டவரே இன்ப நலம் சேர்வர், என்றும் திரு ஆலவாயிடத்து பறித்தவரே வீட்டு நெறி சேர்வர் என்றே. அப்படின்னு சேர்வர் அன்றே, அப்பவே அன்னைக்கே அந்த கணத்திலேயே மோட்சத்தை அடைவார்கள் அப்படின்றதா இந்த பாடல் சொல்றது. இதுக்கு திரு ஆலவாய் என்று கேட்பவர்களுக்காலே அந்த ஆலவாயனுடைய பேர் மதுரை மாநகரத்து பேரை கேட்டவாளே அறம் பெறுவர்.
அறம்பொருள் இன்பம், அந்த மூணையும் இதை சொல்லிட்டார். தர்மார்த்த காம மோட்சம் 4 இதுல ரொம்ப அழகா அவர் சொல்லிட்டார். ஒரு லைன்ல ஒண்ணு. முதல்ல தர்ம வழியில நடப்பார்கள். திருவாலவாயின்னு சொன்ன உடனேயே, அதை கேட்ட உடனேயே அவர்கள் அறத்தை பெறுவன தர்ம வழியை பின்பற்றுவார்கள், தர்ம நெறியில் செல்வார்கள். அப்புறம் செல்வம் விளங்கும் திறவாலவாயின்னு நினைத்தவர் பொருளை அடைவர். அதுவே ரொம்ப செழிப்பான ஊரு, அதுல யாருமே ஏழை எளியவர்கள் கிடையாது. அந்த ஒரு ஊர்ல இருக்கிறவா என்ன பண்ணுவா, அதை நினைச்சவாளே, அதை கேட்டவா இதை நினைச்ச மனசுல நினைச்ச உடனேயே என்ன பொருளை நினைத்து அடைய வேண்டும் நினைக்கிறாரோ அதை அடைந்து விடுவார்கள். சோ தர்ம வழியிலே நமக்கு சேர வேண்டிய செல்வங்களை எல்லாம் அடைந்து விடும். அறம் பொருள் ஆச்சு. அந்த பொருள் கிடைச்ச உடனே அடுத்த நாள் நமக்கு வரக்கூடிய அந்த தேவராம், அந்த மகாதேவர் இருக்காரு, அந்த சோமசுந்தர கடவுள், அவரே அந்த திருவாலவாயோட சேர்த்து மதுரையோட சேர்த்து மதுரைக்கு ஈசனாக தரிசனம் பண்ணவர். பார்த்தவாளுக்கு இன்பம் அடைவர், அவளுக்கு எல்லா விதமான சந்தோஷமும் அவளை சேரும். சோ அறம் ஆச்சு, பொருள் ஆச்சு, இன்பமும் ஆச்சு. சரி, அதுக்கப்புறம் மேலும் திருவாலவாயிடத்து வசித்தவர்கள், அந்த திருவாலவாய் என்று சொல்லக்கூடிய மதுரையில் வாசம் செய்தவர்கள் பரமுக்தி அடைவார்கள். அவளுக்கு முக்தியும் கிடைத்துவிடும். பரவீடுன முக்தி, வசிந்தவர்னா வசித்தவர். சோ இந்த மதுரை பதிக்கு மற்ற எல்லா ஊரை விட ஒரு சிறப்பான அம்சம் என்னன்னா, தர்ம வழியில அந்த ஊரை பத்தி கேட்டவாளே தர்ம வழியில நடப்பா. அந்த ஊரை நினைச்சவாள்லாம் செல்வம் எல்லாம் செழித்துவங்க, வளமையோடு வாழ்வார்கள். அதுக்கப்புறம் அந்த இருக்கக்கூடிய பரமேஸ்வரனை நினைத்து வழிபடுவர்கள், தரிசனம் பண்ற வாழ்க்கை எல்லா விதமான இன்பங்களும் சேரும். அதோட மாத்திரம் அல்லாத அங்கேயே வசிக்கக்கூடிய அடியார்களுக்கு அடுத்தது மோட்சம்தான், முக்தி தான். அப்படின்னு அறம்பொருள் இன்பம் 3 அறம்பொருள் இன்பம் என்று சொல்லக்கூடிய வீடு என்று சொல்லக்கூடிய 4ஐயும் அழிக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய அந்த மதுரையும் பதிர்க்க திரு ஆலவாய், அதனுடைய சிறப்பை பத்தி இந்த பாடல்ல ஒரே பாடல 4 வரியில 4 விதமான தர்மார்த்த காம மோட்சத்தை நமக்கு தரக்கூடியதாக இந்த பாடலை சொல்லிட்டார். அடுத்த பாடல் 238. இதுக்கு பத்தி பதார்த்தம் அதுவே ரொம்ப ஈஸியா புரியறதுனால நம்ம அதுக்கு அடுத்த பாடலுக்கு போறோம். சுர நதி சூழ் காசி முதல் பதி மறுமை கதி அளிக்கும் தூ நதி வைகை வர நதி, வைகை வர நதி தூள் திரு ஆலவாய் சிவன் முக்தி தரும். பதிவோர்க்கு இது திறன் அதிகம், பரகதியும் பின் கொடுக்கும். ஆதலின் ஜீவன் முக்தி புறன் அதிகம் என்பது எவன் அதற்கு அதுவே ஒப்பாம் புவனத்து உள்ளும் அப்படின்னு சொன்னத. இதுல என்ன சொல்றாருன்னா, சுர நதி அப்படின்றது கங்கை. சுரன தேவர்கள் உலகம், தேவர்கள் வானுலகம். அந்த வாதத்திலேருந்து வந்தவதானே கங்கை. முதல்ல அங்கதான் இருந்தா. அதனால சுர நதி சூழ், அது பூமிக்கு வந்தது. பூமிக்கு வந்த உடனே என்ன ஆச்சு, அந்த காசியில வழியா வருது இல்லையா. அதனால அந்த கங்கை நதியானது சூழ்ந்து இருக்கக்கூடிய காசி பிரதேசம், அந்த காசி முதலான தலங்கள், கங்கை நதி சூழ்ந்த காசி முதலான தலங்கள், அதனுடைய கரையில இருக்கக்கூடிய பல ஸ்தலங்கள்லாம் இருக்கு. அது எல்லாம் மறுமையில் முக்தியை தரும். இம்மையில் இவ்வுலகத்திலே இப்போது இந்த ஜென்மத்திலே நமக்கு இன்பங்களை எல்லாம் கொடுத்தாலும், தர்மம் அர்த்தம் காமம் எல்லாத்தையும் நமக்கு பூர்த்தி செஞ்சு கொடுத்தாலும் மறுமையில் முக்தி அளிக்கும். அடுத்ததுக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜில் தான் முக்தியை கொடுக்குமா. ஆனா தூய வைகை நீர் சுழந்த அந்த திரு ஆலவாய் இருக்க, அது இம்மையில் வாழும் போது ஜீவன் முக்தி நிலைய தருமா. இந்த பூலோகத்தை இப்ப இருக்கக்கூடிய இந்த பிறவியிலேயே இந்த மதுரையில வாழ்றவாளுக்கெல்லாம் இந்த ஜீவனுக்கு முக்தியை, விடுதலையை, எல்லா பந்த தலைகளிலிருந்தும் விடுபடும் ஒரு நிலையை கொடுக்கும். பூமியில வாழும் போதே ஜீவர் முக்தருடைய நிலையை தரும். மதுரையில கூட நிறைய ஜீவன் முக்தாலாம் இருக்கார். குழந்தை சுவாமிகள் இருந்திருக்கார். இந்த மாதிரி நிறைய சுவாமிகள் இருக்கு. அந்த குழந்தை சுவாமிகளை பத்தி சொல்லும்போது என்ன சொல்லுவான்னா, அவர் ஒரே சமயத்துல 3 ஊர்ல இருந்தார் அப்படின்னு சொல்லுவார். குழந்தை சுவாமிகளா, குழந்தை ஆனந்த சுவாமிகள் இன்னைக்கு கூட அவருடைய அதிர்ஷ்டானம் இருக்கு. அரசர் அடின்னு சொல்லக்கூடிய மதுரையில இருக்குது. ஒரு
டவுனுக்குள்ள இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் உள்ள போனாக்க அங்க இருக்க. அதே மாதிரி அதே சமயத்துல திருலிங்க சுவாமின்னு சொல்லிட்டு அவர் ஆந்திர பிரதேசத்திலயும் அதே மாதிரி அதே உருவத்தோடய அங்கே வாழ்ந்திருக்கார். திருலிங்க சுவாமின்னு பேர் அவருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு இடம், அது என்ன, அக்கல்கோட் மகாராஜ்னு சொல்லுவார். அவரு கூட இவர் தான் அப்படின்னு சொல்லுவார். அவர் தான் வந்து ஷீரடி பாபாக்கே வந்து உபதேசம் செய்தவர், அருளுரை தந்தவர் அப்படின்னு சொல்லுவார். இந்த அக்கல்கோட் மகாராஜ், இந்த திருலிங்க சுவாமிகள், குழந்தையானந்த சுவாமிகள் 3 பேரும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி ரூபம், ஒரே மாதிரி தான் இருப்பா. அப்படி வந்து மகான்கள் அவெல்லாம் ஜீவன் முக்தர்கள். ஜீவன் முக்தர்களை நம்ம பார்க்கும்போது நம்ம வந்து சொல்றோமே, சிங்கேரி ஆச்சாரியா, அந்த சந்திரசேகர பாரதி, நம்ம காஞ்சி மகாபெரியவா, அப்புறம் வந்து ரமண மகரிஷி, சேஷாத்ரி சுவாமிகள், இது மாதிரி எத்தனை பேர் ஜீவன் முக்தர்கள். இந்த ஜீவனோடு இருக்கும் போதே முக்தியை பெற்ற வள்ளலா தாய்மானவர், அவெல்லாம் ஜீவன் முக்தர்களை சேர்த்துக்க வேண்டியதுதான். நம்ம நாட்டுல இல்லாத மகான்களா? டே அப்பா, அதுவும் தென்னாட்டுல வந்து விரல் விட்டெல்லாம் எண்ண முடியாது, அது வரிசையா லிஸ்ட் போயிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஜீவன் முக்தர்கள்லாம் வசிக்கக்கூடிய நாடு. இந்த ஜீவன் முக்தியை தருமா இது அந்த திருவாலவாய். இந்த வர நதி சூழ் அப்படின்னு ரொம்ப பெருமை வாய்ந்த அந்த வைகை நதி சூழ்ந்த தூய்மையான அந்த வைகை நதி சூழ்ந்த திரு ஆலவாய் இருக்க, அதுல வாழும் போதே ஜீவன் முக்தியை தரும். இது நிச்சயம் உறுதி. இது வந்து கண்டிப்பா இதுல வந்து எந்த விதமான சந்தேகமா வேண்டாம். பின்பு மறுமையில் முக்தியும் கொடுக்கும். ஜீவன் முக்தியும் கொடுத்தும் இம்மையிலும் மறுமையிலும் ரெண்டிலுமே முக்தியை கொடுக்கக்கூடியது. அதனால எல்லா உலக தலங்களை காட்டிலும், எத்தனை சிவக்ஷேத்திரங்களை காட்டிலும் மதுரை எம்பதியானது ஜீவன் முக்தியை தருவதாலே அது மேம்பட்டது. மற்ற நகரங்கள்லாம் மறுமைக்கு முக்தியை தரும், இது இம்மையிலேயே முக்தியை அளிப்பதனால இது வந்து ரொம்ப மேம்பட்டது, உயர்ந்தது, எல்லாவற்றை காட்டிலும் சால சிறந்தது அப்படின்னு சொல்லணுமா? இது சொல்லித்தான் தெரியணுமா? ஏன் அப்படின்னு கேட்டா, இந்த ஸ்தலத்துக்கு இதுதான் சமம், இதுதான் ஒப்பு. ஒப்புன்னா உவமை, இதுக்கு வேற சொல்ல முடியாது இல்லையா? இதெல்லாம் சொல்லுவா இல்லையா? இதுக்கு இதுதான் ஒண்ணு. ராம ராவண யுத்தத்துக்கு உவமை சொல்லணும்னா ராம ராவண யுத்தம் தான். இதுக்கு இதுதான் அப்படின்ற மாதிரி இதுக்கு வேற ஒண்ணு சொல்ல முடியுமான்னு சொல்ல முடியாது. இதுக்கு இதுதான் அப்படின்னு. இது பூர்ணச்சந்திரனுடைய ஒளிக்கு உபமானமா வேற எதையாவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. பூர்ணச்சந்திரன் தான் சொல்ல முடியும். சூரியனுடைய பிரகாசத்துக்கு சமமா இந்த உலகத்துக்கெல்லாம் ஒளியை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு ஒளி விளக்கு வேற ஏதாவது இருக்க முடியுமா? இல்ல, அது சூரியன் தான். அது மாதிரி உவமையே சொல்ல முடியாத, ஒப்பு உயர்வு சொல்ல முடியாத அப்பேற்பட்ட இந்த மதுரை மாநகரம். இதுல வந்து சுர நதி அப்படிங்கிறது வானுலகத்து நதியாக இருக்கக்கூடிய வான் நதியான, வான் நதிங்கிறது தான் வானதி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? கங்கை நதி. ஜீவன் முக்தின மண்ணுலகத்துல உடம்போடையே உயிர் வாழ்கின்ற போதே இறைவனுடைய அருளை பெற்று முக்தி நிலையை அடையிறது. திறன் அப்படின்னாக்கா இது நிச்சயம் அப்படின்னு அர்த்தம். புவனம் அப்படின்னு சொன்னா இது உலகம், இந்த உலகத்துல அப்படின்னு அர்த்தம். இதை நம்ம கொஞ்சம் பதமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சுர நதி, கங்கை ஆறு சூழ்ந்த வானத்திலே இருக்கக்கூடிய அந்த கங்கை நதியானவள் பூமிக்கு வந்தப்ப அப்படின்னா காசி கஷேத்திர வழியாலாம் போறா இல்லையா? அவ கங்கோத்திரியிலிருந்து ஆரம்பிச்சு அந்த சுர நதி சூழ் அந்த கங்கை ஆறு புனிதமான வானத்து நதியானவள் பூமியில வந்து பாயும் பொழுது கங்கை ஆறாக அவள் சூழ்ந்த இடங்கள் எல்லாம் இருக்கு. காசி முதலிய பிற கஷேத்திரங்கள் எல்லாமே மறுமை கதி அளிக்கும். மறுமை கதி அளிக்கும் அப்படின்னாக்க இன்மைக்கு அடுத்ததுக்கு, இப்பிறவி, இதுக்கு அடுத்தது என்ன? வேற பிறவி இல்லாம நமக்கு முக்தியை கொடுக்கும், வீட்டுலகை நமக்கு கொடுக்கும். தூய நீர் வைகை, தூய்மையான அந்த வைகை இருக்காரு, அந்த வர நதி சூழ், அந்த பெருமையுடைய அந்த வைகை நதி சிறந்த நதி, அது பாயக்கூடிய சூழ்ந்து இருக்கக்கூடிய அந்த திரு ஆலவாய் என்று சொல்லக்கூடிய மதுரை எம்பதிற்கு இங்கே வதித்தோர்க்கு வசிப்பவர்களுக்கு ஜீவன் முக்தி தரும். இந்த ஜீவனானது, இந்த உயிரானது முக்தியை பெறும், அடையும். அந்த ஊர் முக்தியை கொடுக்கும். மதுரையில
நமக்கு இம்மைக்கும் மறுமைக்கும் வீட்டுலகை கொடுக்கும். ஆதலின் அதனால இந்த ஜீவன் முக்திபுறம் அதிகம் என்பது எவன்? இந்த திரு ஆலவாய் தான் முக்தி தருவதிலே சிறந்தது அப்படின்னு சொல்றது. இது என்ன ஆச்சரியம் இருக்கு? ஏன் அப்படின்னு கேட்டா, எப்புவனத்துள்ளும் எல்லா உலகத்திலே காட்டிலும் அதற்கு இதுதான் ஒப்பாக இருக்கும். இதுதான் நிகர், வேற எதுவும் கிடையாது. மதுரை மாநகருக்கு நிகராக வேறு ஒன்றை சொல்ல முடியாது. ஏன்னா இது முக்தி அளிப்பதிலே இது சிறந்த நகரமாக இருக்கிறது. மற்ற நகரங்கள் எல்லாம் மறுமையில தான் முக்தி. அது கங்கை சூழ்ந்த பிரதேசமா இருந்தாலும் சரி, கங்கை கோதாவரி, கங்கேச்ச யமுனேச்சைவ கோதாவரி சரஸ்வதி நம்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிம் குரு, ஜலேஸ்மின் சந்நிதிம் குருன்னு இந்த 7 நதிகள் பாயக்கூடிய எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய அந்த புனித தன்மையை விட இந்த வைகை நதி அது பாயக்கூடிய அந்த மதுரை அம்பதி இருக்கே, அந்த மதுரை அம்பதியில இம்மையிலும் மறுமையிலும் முக்தி தான் கிடைக்கிறது. அப்படிங்கிறதுனால இதனோட பெருமையை நம்ம சொல்ல முடியுமோ? இதுக்கு ஒப்பாக வேற எதையா நம்ம கூற முடியுமோ? கண்டிப்பா கூற முடியாது. மதுரைக்கு நிகர் மதுரையே, அப்படி இவருக்கு நிகர் இவர் தான், ஒப்பாரும் நிக்காரும் இல்லாத அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இவருக்கு ஒப்பாக, இவருக்கு சொல்ற மாதிரி இவருக்கு சமமாகவோ சமான அதிக வர்ஜிதமாக இருக்கக்கூடியது இந்த மதுரை அம்பதி அப்படின்னா. அதனால என்ன அப்படின்னு நம்ம கேட்கலாமோ? இப்ப என்ன அதனால அப்படி ஏதோ ஒரு விஷயம் நம்ம சொல்றோம், சரி எல்லாம் இப்ப என்னங்கிறாள் அதனால என்ன ஆயிடுச்சு அப்படிங்கிறோம் இல்லையா? அதனால நம்ம அந்த கேள்விக்கு அவரே கேட்டுன்னு பதில் சொல்றோம். அதனால் அந்த பாடல் அப்படி ஆரம்பிக்கிறோம். அதனால இப்பதிவிட்டு பிற்பதியில் போய் நோற்போர் அங்கே கொண்ட சீதள வானமும் தேய்ப்ப தித்திக்க தேம்பு இது செய்த தீம்பால் ஓதனத்தை கைவிட்டு புறங்கையை நக்குவார் ஒப்ப இந்த மா தரத்தின் பெருமைதனை யாவரே அளவிட்டு வழுத்தற்பாளர் அப்படிங்கிறது. இதுல ஒரு மாதிரியா ஒரு கிண்டலா ஒரு வார்த்தையை சொல்றார். அதாவது வள்ளுவர் சொன்ன மாதிரிதான் வச்சுப்போமே, இந்திய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று அப்படின்னு ரொம்ப இனிமையான வார்த்தைகள். ரொம்ப தன்மையா பேசணும்னா எல்லாருடைய அன்பையும் நம்ம சம்பாதிக்கலாம். அப்படி இனிய உணவாக அப்படி நல்ல வார்த்தைகள் இருக்கும்போது இன்னாத குரல், மற்றவர்களுக்கு மனசு வருத்தத்தை கொடுக்கக்கூடிய, துன்பத்தை தரக்கூடிய கெட்ட வார்த்தைகள் எல்லாம் பேசுறது எப்படின்னா, கனி இருப்ப காய்க்க வந்துட்டு நல்ல அழகான பழம்லாம் இனிமையான பழங்கள்லாம் இருக்கும்போது ஏதோ ஒரு காயை எட்டி காயை போய் எடுத்து சாப்பிட்ற மாதிரி இது ரொம்ப அவ்வளவு ஒரு அது அசிங்கமா இருக்கேன்னு சொல்றா இல்லையா? அதே பாடியில இந்த பாட்டல் சொல்றாரு. நான் சொன்னேனே முன்னாடி, ஜீவன் இதோட இருக்கும் போதும் முக்தி, மறுமைக்கு முக்தி தரக்கூடிய அந்த மதுரை மாணவத்துடைய பெருமையை பத்தி சொல்லவும் வேணுமா? இதுக்கு சமமாகவும் கிடையாது, இதுக்கு மிகுந்ததாகவும் இதுவும் கிடையாது. அதனால இந்த திருவாலவாயங்கக்கூடிய மதுரை தலத்தை விட்டுட்டு வேற ஏதாவது ஊர்ல போய் நான் குடியிருக்கேன் அப்படின்னு சொல்லி போனோன்னா, நான் அங்க போய் தபஸ் இருக்கேன், அங்க போய் பூஜை பண்றேன், அங்க போய் இறைவனை தொடறேன் அப்படின்னு சொன்னான்னா இது எப்படி இருக்கு தெரியுமோ? உள்ளங்கையில அழகா ஒரு குளுமை பொருந்திய அமிர்தம் போல இனிக்கக்கூடிய தேனோடு கலந்த அந்த பால் அன்னம், பால் அன்னம் அக்கார வடிசல். அக்கார அடிசல் தான் அந்த காலத்து சக்கரை பொங்கல்கள்ல பின்னாடி வந்த பிற்காலத்துல வந்ததுதான். அந்த காலத்து தான் அக்கார அடிசல். ஆண்டாள் கூட வேண்டின்றாலாம், ஏதோ 1000 அண்டாக்கள் அக்கார அடிசல் பண்ணி உனக்கு நிவேதனம் பண்றேன்னு. ஆனா பண்ண முடியலையாம். அதை ராமானுஜர் பிற்காலத்துல பண்ணாராது. 1000 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த ராமானுஜர் இருக்காரு, அவர் தன்னுடைய 120 வயசு இருந்தார். அதுக்குள்ள ஒரு நாளைக்கு ரங்கனுக்கு அதை படைச்சாராம். எதை படைச்சார்? 1000 அண்டாக்கள்ல அக்காரடிசல் பண்ணி. அது அந்த காலத்துல இருந்திருக்குன்னு தெரியுது. திருமூலர் கூட ஒரு பாட்டுல சொல்லும்போது அடை பண்ணி வைத்தார் அடிசலை உண்டார் அப்படின்னு சொல்லுவார். அடை பண்ணி வைத்தார் அடிசலை உண்டார் மடக்கொடியாருடன் மந்தனம் கொண்டார். இடப்பக்கம் சற்றே இறை நொந்தார் கிடக்கப்படுத்தார் கிடந்தொழிந்தார் ஏன்னு ஒரு பாடல்ல சொல்லுவார். அது கூட ஒரு அடிசலை பத்தி சொல்றார். அடை பத்தி அந்த காலத்திலேயே அடையெல்லாம் வந்திருக்கு.
நம்ம இப்பதான் இருக்குன்னு நினைச்சிருக்கோம். 3000 வருஷத்துக்கு முன்னாடி அவரே சொல்லிருக்காரு, அடையெல்லாம் இருந்திருக்கு, அடிசல்லாம் இருந்திருக்கு. இங்க அடிசல், அந்த அழகான அடிசல் அது எப்படி இருக்குன்னா பாலிலேயே முழுக்க முழுக்க வேக வச்சு பண்ணது. அது அந்த காலத்துல வந்து தேன், அது வெள்ளம்லாம் வரதுக்கு முன்னாடி இருக்கிற காலமா இருந்துக்கலாம். தேனை விட்டு அதுல வந்து பண்ணிருக்கா. அப்பேற்பட்டதை கை நிறைய கொடுத்து சாப்பிடுன்னு சொல்ற போது அதை சாப்பிடாத இவன் என்ன பண்ணானா புறங்கைய போய் நக்கிட்டு இருந்தானோ, பின்னாடி வழியில போய் நக்கிட்டு இருந்தானோ. அதுக்கு ஒப்பாக இருக்கு அந்த மதுரை நகரத்தை விட்டுட்டு வேற எங்கேயா போய் நான் இருக்கேன், அங்க போய் நான் ஜபம் பண்றேன், தபஸ் பண்றேன், அங்க இருக்கிற சாமியை கொண்டாடுறேன் அப்படின்லாம் சொல்றது வந்து இது மாதிரி இருக்கு. இந்த தலத்தினுடைய பெருமையை யாராவது அளவிட்டு புகழ்ந்து கூற முடியுமா? கூற முடியாத பெருமை வாய்ந்த இந்த தலம் இருக்கு. அங்க போய் நான் இதை விட்டுட்டு வேற எங்கேயோ போறேன்னு சொல்றது வந்து ஐயோ இது அசிங்கமா இருக்கே அப்படின்னு. இந்த கர்ணனை பத்தி அப்படிதான் சொல்லுவான். கர்ணன் கிட்ட போயிட்டாக்க அவன் கொடுக்கறது எப்படி இருக்குமான்னாக்கா, இவனை தவிர வேற யாரும் அப்படி கொடுக்க முடியாதுமா, எல்லாத்தையும் அப்படியே கொடுத்துட்டு போயிட்டே இருப்பானா. ஒரு சமயம் வந்து அர்ஜுனனை பார்த்து கேட்கிறார் கிருஷ்ணன், டேய் உலகத்திலே சிறந்த ஒரு கொடையாளி யாருடா அப்படின்னு. இல்ல எங்க அண்ணா தர்மர் தான். ஏன் எல்லாரும் நான் இவன் கர்ணன் பேசிக்கிறாரு, அதெல்லாம் கர்ணன்லாம் கிடையாது, எங்க அண்ணா தர்மர் தான் கொடையாளின்னு. சரி நம்ம பார்க்கலாம் வா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணா அப்படி அவர் கையை அப்படி அசைக்கிறார். இடது பக்கத்துல ஒரு பொற்குவியல் பெருசா இருக்கு, ஒரு மலை அளவுக்கு. வலது பக்கத்துல அதே ஒரு மலை அளவுக்கு ஒரு பொற்குவியல் வந்து விடுறது. நீ போய் முதல்ல தர்மரை கூட்டின்னு வான்னு. தர்மரை கூட்டின்னு வந்தான் அர்ஜுனன். வந்தோடனே தர்மபுத்திரரை பார்த்து கிருஷ்ணன் சொல்வா, இந்த வலது பக்கத்துல இருக்கிற மலை இது முழுக்க தங்க காசு, இதை நான் உங்ககிட்ட கொடுக்குறேன். இன்னைக்கு காத்தாலேருந்து சாயங்காலம் சூரிய அஸ்தமனத்துக்குள்ள இது எல்லாத்தையும் நீ விநியோகம் பண்ணிடணும், போய் பண்ணு. அவரே என்ன பண்ண, ஒரு மரக்காப்படியை வர வச்சு ஊர் ஜனங்களை எல்லாரையும் கூப்பிட்டு கியூல நிக்க வச்சு ஒருத்தருக்கா படி அளந்துட்டே இருக்காரு. அது என்னடானா வளர்ந்துட்டே இருக்கு, விட விட முடியவே இல்லை. அடுத்தது என்ன பண்ணா, டேய் கர்ணனை கூட்டின்னு வரான்னு. உடனே வா போனா, இந்த கிருஷ்ணன் கூப்பிடுறாரு, கர்ணா வா. எதுக்கு கூப்பிடுறாரு கிருஷ்ணன்? வந்துட்டோம். ஏன்னா இந்த யுத்தம்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வச்சுப்போமே. வந்தான். வந்த உடனே ஏ கர்ணா இந்த இடது பக்கம் பாரு, இங்க பெரிய பொற்குவியல் இருக்கு மலை அளவுக்கு, இத வந்து நான் உனக்கு கொடுக்குறேன். இதை நீ என்ன பண்ணணும்னா, உங்ககிட்ட நிறைய செல்வம் இருக்கு, நீ மத்தவாளுக்கு கொடுக்கணும், இது உனக்கு பிரயோஜனம் இல்லை. இருந்தாலும் உனக்கு ஒரே ஒரு இது சொல்றேன், என்னன்னா இன்னைக்கு சாயங்காலம் சூரிய அஸ்தமனத்துக்குள்ள இந்த பொற்குவியல் அத்தனையும் மலை போல இருக்கக்கூடிய அந்த பொற்குவியல் அத்தனையும் நீ விநியோகம் பண்ணிடணும் எல்லாருக்கும். அவன் பார்த்தான், டேய் இந்த ஊருக்கு தலைவன் யாருடா அப்படின்னு கூப்பிட்டான். இது நம்மளுக்கு இல்லைன்னு அவனுக்கு தெரியும், நமக்கு கொடுக்கல, தர்மம் பண்றதுக்கு தான் கொடுத்துருக்காரு, பண்ணிடுவோமே. கூப்பிட்ட ஊர் தலைவனை கூப்பிடு. வந்தாரு, அங்கிருந்து ஊர் தலைவர் வந்தார். இந்த பாருங்க, இங்க இருக்கிற இந்த பொற்குவியல் மலையா இருக்க, உங்க ஊர்ல இருக்கிற எல்லாரும் சமமா பங்கு போட்டுன்னு சௌக்கியமா சந்தோஷமா இருக்கணும்னு கை தட்டின்னு போயிட்டே இருந்தான். அப்ப கிருஷ்ணன் சொன்னாராம், பாருடா அதே தர்மர் என்ன பண்ணான்னு அளந்து அளந்து கொடுக்க ஆரம்பிச்சார். அவருக்கு இல்லைன்னு தெரியும், இது அவரோடது இல்லைன்னு தெரியும், அவருக்காக கொடுக்கப்படலைன்னு தெரியும். இருந்தாலும் வந்து அவர்கிட்ட கொடுத்த உடனே அவர் அளந்து படிப்படியா கொடுக்கிறார். இதே கர்ணன் பாரு, நம்மளது இல்லைன்னு தெரியும், நமக்கு இல்லைன்னு தெரியும், உடனே என்ன பண்ணா தர்மம் பண்றதுல அவனுக்கு என்ன கிடையாதுன்னு எப்படி புரிய வச்சான் பாத்தியா. மொத்தத்தை எடுத்துங்கடா நீங்க எல்லாரும் பிரிச்சுண்ட, சண்டை போட்டுக்காத அப்படின்னு சொல்லிட்டு கையை தட்டின்னு போயிட்டான் பாத்தியா. அவன் தாண்டா நிஜமான கொடையாளி அப்படின்னு. அதனாலதான் கடைசியில அவங்கிட்ட போய் கடைசியா அவங்ககிட்ட போய் தர்மத்தை எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறாரு இல்லையா, அவங்க செஞ்ச புண்ணியத்தெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறாரு. ஏன்னா புண்ணியமும் இருக்கக்கூடாது பாபமும் இருக்கக்கூடாது, மோட்சத்துக்கு போகணும்னா. சரி இவனுக்கு வந்து கொஞ்சம் புண்ணியம் இருக்கு, அந்த புண்ணியத்தையும் தானமா வாங்கிட்டு வந்துட்டாக்க அவனுக்கு ஒண்ணுமே கிடையாது. அடுத்த ஒரு அம்பு போட்ட உடனே அவன் என்ன பண்ணான், நேர இந்த உடலை விட்டுட்டு மோட்ச சாம்ராஜ்யத்துக்கு போயிடுறான். போய் வந்து கர்ணன் சூரியன்கிட்டயே போய் சேர்ந்துடுறான்னு நம்ம கதையெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. அதனால இந்த பாட்டுல அதான் அதனால இப்பதி விட்டு இந்த கஷேத்திரத்தை விட்டுட்டு பிற்பதியில் போய் வேற சில கஷேத்திரங்கள்ல போய் அங்க நோற்போர், அங்க நோன்பு நோற்பவர்கள், தவம் இருப்பவர்கள், பூஜை செய்பவர்கள், வணங்கு வாழ்த்துபவர்கள், அவெல்லாம் எப்படி தெரியுமோ இல்லையோ, அங்கே கொண்ட அந்த இடத்துல நம்முடைய அழகான கையில கொடுக்கப்பட்ட சீதளவான் அமுதம் ஏய்ப்ப, அதாவது ரொம்ப குளுமையான அமிர்தத்துக்கு ஒப்பானதாக நம்ம கையில கொடுக்கப்பட்ட தித்திக்க தேன் பெய்து இனிமையோடு கூடிய திதிப்பாக இருக்கும்படியாக தேனை அதுல கலந்து இருக்கக்கூடிய செய்த தீம்பால், பாலிலேயே முழுக்க முழுக்க வேக வைத்து செய்யப்பட்டது அடிசல் இருக்கு. ஓதனம்னா பாலன்னம், அதை கைவிட்டு
தன்னோட கையில கொடுக்கறப்பா அதை விட்டுட்டு வாங்கி சாப்பிடாதுக்கு புறங்கையை நக்குவார் ஒப்ப. தன்னுடைய புறங்கையில வழிஞ்சிருக்க அதை போய் அவனோடு சாப்பிட்டானா அது மாதிரி இந்த மா தலத்தின் பெருமை தானே யாவரையே அளவிட்டு வழுத்தப்பாளார். இது அப்படி இருக்குது. இந்த மா தலம் இருக்கே இங்க வந்து இருந்தா இம்மைக்கும் மறுமைக்கும் மோட்சம் அப்படிங்கிற நிலைய விட்டுட்டு வேற யாராவது வேற ஏதாவது ஊருக்கு போவாரா? இதனுடைய பெருமை யாராவது அறிந்தவா வேற எங்கேயா போவாரா? இந்த ஊரை விட்டு வெளியூர்ல போய் தவம் பண்ண மாதிரி இருக்கு. அப்படி இருந்தா அது எவ்வளவு அசிங்கமா இருக்குமோ, ஒரு சிரிப்புக்கு நகைப்புக்கு உடையதா இருக்கோ அது மாதிரி இந்த தலத்தினுடைய பெருமை யார் தான்ப்பா அளவிட்டு புகழ்ந்து நம்மளால கூற முடியுமா? கூற முடியாது. அதனால என்னன்னா இது வந்து நம்ம அழகான நல்ல ஒரு பால் அன்னமான அடிசல் இருக்கும்போது அதை கை நிறைய வாங்கி சாப்பிடாதீங்க. பின்னங்கையில வழிஞ்ச சாப்பிடுற மாதிரி நக்கிற மாதிரி யாரும் வந்து இந்த பூமியை விட்டு இந்த மதுரை நகரை விட்டு வேற எந்த ஊருக்கும் போய் அவ வசிக்க மாட்டா. அப்படி வசித்தான்னா அவளுடைய செய்கையானது ரொம்ப நகைப்புக்கு உரியது அப்படின்னு சொல்லி இந்த பாடல்ல சொல்றாரு. இது வந்து 239வது பாடல். 40வது பாடல்ல இன்னும் நிறைய சில விஷயங்கள்லாம் சொல்ல போறார். அது என்னங்கிறத நம்ம ரொம்ப விரிவாக அடுத்த செஷன்ல பார்க்கலாம். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஸ்ரீ குருபியோ நம. ராம் ராம்.